ஹலோ கைஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் ஒன் ஸ்லாஷ் டூரஸ் கை அனிமேவோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த கொடூரமான பிளேஸ்குள்ளே தான் போகிறான். அப்படியே போய் கதவை திறக்கிறான். அப்போ உள்ளே பார்த்து ஷாக் ஆகுறான். என்னென்னு பார்த்தா ஹீரோவோட வில்லேஜிலேருந்து கூட்டிகிட்டு போன எல்லா குழந்தைங்களும் அங்கே செத்து போயிருக்காங்க. அப்போ 2 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அதில் ஒல்லியாக இருக்கிறவன் லெவல் 2ல் இருக்கான். யாரோ ஒரு முக்கியமான நபர் இங்கே வராங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதில் இருக்க ஒருத்தான் ஹீரோவோட தங்கச்சி எடுத்துகிட்டு போகிறான். இதை பார்த்து ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவன் அந்த பொண்ணோட ஸ்பிரிச்சுவல் ரூட் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்ல மெடிசனாக இருப்பான்னு உள்ள தூக்கி போட்டு கொண்டுடுறான். இதை பார்த்து ஹீரோ ஷாக்கில் உறைஞ்சி போய் இருக்க அவனோட தங்கச்சி கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினச்சி பார்க்குறான். இந்த பக்கம் மெடிசன் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோ அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு அட்டாக் பண்ண வர, ஆனால் அவன் ஒரே அட்டாக்கில் ஹீரோவை அடித்து பறக்க விட்டுறான். நம்ம ஹீரோவை யார் மேலேயே போய் மோதி கீழே விழுறான். அது யாருன்னு பார்த்தா சாங் தான். சாங் நம்ம இங்கே கொண்டுட்டாங்கன்னு சொல்ல வர, ஆனால் சாங் ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ இதில் உனக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு கேட்குறான். இதை கேட்ட சாங் ஹீரோவை தண்டரால் அட்டாக் பண்ணி கீழே போகிறான். அவனை தூக்கிட்டு போய் எரிக்குழம்புல போடுங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டால் அவங்களும் ஹீரோவை இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஒல்லியாக இருக்கிறவங்க சொல்கிறான், இவன் எதுக்கு நமக்கு ஆர்டர் போடுறான், தண்டர் பாடி வச்சுருந்தா பெரிய ஆளான்னு கேட்குறான். பொறுமையாக பேச அவன் காதில் விழுந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம செக்ட் மாஸ்டரோட டேரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமானவன். அவனோட கிராமத்துலேருந்து வந்த பொண்ணையே கொண்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ அங்கே இருக்க கல்லை பிடிச்சி மூகாத மாதிரி பார்த்துக்கிறான். அப்போ அந்த மொட்டையன் ஹீரோவோட தலையை பிடிச்சி இந்த சின்ன வெளிக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்குறான். இதை கேட்ட ஹீரோ அவனோட காதியை பிச்சு வெளியே எடுத்துடுறான். அந்த கோபத்தில் ஹீரோவை கிக் பண்ணி குழியில் தள்ளி விட்டுறான். ஆனால் ஹீரோ பாறையோட முனியில் தொங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட கையை அந்த ஒல்லியாக இருக்கிறவன் மிதிச்சுட்டு இருக்கான். உன்னை கொல்லாமல் விட மாட்டான்டான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவன் ஒரு எறும்பு மரத்தை சாய்க்க முடியுமான்னு கேட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணி எரிக்குளம்குள்ளே தள்ளி விட்டுறான். இதை கட் பண்ணி வேறு உலகத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்க ஒருத்தன் சில பேரை கொண்டுட்டு கை கழுவிட்டு இருக்கான். அவன் கையில் கன்று இருக்குது. அப்படியே கண்ணாடியை பார்த்தா ஹீரோவோட முகம் தெரியுது. இதை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அப்போ தான் கண் முழிக்கிறான். அப்போ நிங்கோட விசில் ஹீரோவை முன்னேறி போக சொல்லுது. இதை கேட்ட ஹீரோ அந்த விசிலை துரத்திட்டே போகிறான். அந்த நேரத்தில் ஈட்டி ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் சின்ன காயத்தோட டாஜ் பண்ணிடுறான். அப்போ இன்னும் நிறைய ஈட்டிங்க வருது. இதை பார்த்த ஹீரோ அவனோட கத்தியை நோக்கி ஓடுறான். ஒரு கட்டத்தில் தொடலான்னு போக ஒரு அம்பை அவன் கையிலேயே குத்திடுது. இருந்தாலும் நான் முன்னேறி போவோன்னு அவனோட கத்தியை கையில் எடுக்கிறான். அப்போ தூரத்தில் பார்த்தா நிறைய மிருகங்க ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்த ஹீரோ வெறியாகி வர எல்லா மிருகத்தையும் சராமாரியாக வெட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு மிருகம் ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. இல்லை ஹீரோ இன்னும் வெறியாகி மிருகத்தை போட்டு அடின்னு அடிக்கிறான். இதே மாதிரி வர எல்லா மிருகத்தையும் அடிச்சே கொண்டுறான். கடைசி ஹீரோ அந்த விசிலை பார்த்து, நீ பயப்படாத அண்ணா, நான் இருக்கேன், நான் காப்பாற்ற நான் வரேன்னு அதை எடுக்க போக அப்படியே பிளாக் அவுட் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஒரு பெரிய கையோட ஒரு விரலை டச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே மேலே பார்த்தா ஒரு கடவுள் இருக்கார். அப்போ அந்த கடவுள் கண் முழிச்சு ஒரு பார்மேஷனை போடுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, உன்னோட உடல் அழிஞ்சி போயிடுச்சு, நீ இன்னும் 3 நொடியில் செத்து போயிடுவேன். இப்போ நான் சொல்கிறத கேட்குறியா இல்லை செத்து போகிறியா? இதை கேட்ட ஹீரோ அவனோட தங்கச்சியை நினச்சி பார்த்துட்டு, நான் நீ சொல்கிறதையே கேட்குறேன்னு சொல்கிறான். அதனால் கடவுள் ஹீரோக்கு பவரையும் இன்னொரு கையையும் திருப்பி தராது. இந்த பக்கம் அந்த 2 பேர் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொட்டையும் இயற்கையை பழிச்சிட்டு இருக்க ஹீரோ வந்த வேகத்துக்கு தலையை வெட்டி பறக்க விடுறான். இதை பார்த்து ஒல்லியாக இருக்கிறவன் பயந்தே போயிடுறான். அப்படியே ஹீரோ அவன் கத்தியோட மாசாக வெளியே வந்து நிற்கிறான். அப்போ அவன் அட்டாக் பண்ண பார்க்க ஹீரோ அவன் கையையே வெட்டிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனை பிடிச்சி எல்லா எலும்பையும் உடைச்சி கதையையே முடிச்சு விட்டுறான். இதோட செகண்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஏன் இதை 2 பார்ட்டாக போட்டோம்னா ஃபஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதனால் ஓவராக காப்பி ஆகிட்டு வரும். அதனால தான் பிரித்து போட்டேன். இனிமேல் வர எபிசோடை வந்து முழு எபிசோடாகவே நான் போட்டுக்கிறேன். சரி கைஸ், நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.